யார் நியமிக்கிறானா அஹமதுல்லா வந்து நியமிக்கிறார். நியமிக்கிறது வந்து அல்லாஹ் அவர் நியமிக்கிறாரு. நியமிக்கிறதுல வந்து இப்போ அப்பதான் வந்து தமுமுக இந்த பிரச்சனை வந்து விவகாரம் வருது. அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா அஹமதுல்லா வந்து எனக்கு என்ன செய்வாருன்னா மொத்தமா வருவாரு, வந்துட்டு என்ன செய்வாருன்னா ஒரு 10 மாச சம்பளம் வந்து தருவாரு. அதுக்கு ரெண்டாவது பள்ளிவாசல் காசுலையும் எங்கிட்ட தான் தருவார். எஸ்கேட்ட போயிட்டு எஸ்கேட்ட இருந்து வராரு. அப்போ இந்த தமுக பிரச்சனை வரும்போது அவர் வந்து பிஜேபி சந்திக்கிறதுக்கு திரும்ப திரும்ப துடிக்கிறாரு. அப்போ நானும் இவர்கிட்ட சொன்னேன். அப்பதான் உத்தமபாளையம் சம்பவம் நடந்துச்சு. ஒவ்வொரு கட்டத்துல வரும்போதும் இவன் உத்தமபாளையம் சம்பவம் நடந்துச்சு, அவங்க நாம தான் பார்க்க முடியாது அப்படின்னு இப்படி போயிடும். வெளிநாடு செஞ்சோம்னா லஷ்கர் தை பண்றாங்க, ஃபாரின் ஆட்கள் இந்த குட்டை வராதுன்னு சொன்னேன். எல்லா கட்டத்திலும் இதுல மட்டும் சொல்றேன், பல்வேறு கட்டங்கள் ஃபாரின் ஆட்கள் சந்திக்க மாட்டாங்க. அப்புறம் என்னடான்னு பார்த்தா திருத்தூர் திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டு நீங்க ஏன் வீரியம் குறைச்சு போயிட்டீங்க, டிசம்பர் 6க்கு அயோத்திக்கு போகணும்னு பாக்கணுன்னு இருக்காரு பிடிவாதமா, நீங்க அதை மீறி இந்த மாதிரி பண்ணிருக்கிறீங்க. யாருப்பா சொன்னா? பாக்கட்டு நானே கேட்டேன். அயோத்திக்கு போகணும்னு நான் சொன்னா அவங்க கேட்கல, அதனாலதான் நான் வந்து எந்த இதுக்கும் போகலன்னு சொல்றாரு. அப்ப வீரியம் இல்லாத மாதிரி நான் தான் வீரியமா நிக்கிறேங்கிற மாதிரி பேசுறாங்க. ஒரு சின்ன வித்தியாசத்துல இருக்கு. அப்படி இல்லைன்னு இது வந்து வரும். நான் அயோத்தி பத்தி பேசி இருக்கிறேன், அதனால போராட்டத்துல கலந்துக்கணும். அயோத்திக்கு தான் என்னுடைய எண்ணமே போக வேண்டியது கேட்கல, அதனால நான் இங்க எதுலயும் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசம். எப்படி பதிவாகும்னா இவங்களுக்கு வீரியமே இல்ல. போன வருஷம் வந்து கொஞ்சம் வேகமா பேசிக்கிட்டோம். நான் பேசுனதுல கொஞ்சம் வேகமா பேசிருக்கிறேன். நீங்களும் கூட இந்த கடைசியா பேசின கூட்டத்துல நீங்க இதே பேசுனீங்க, நம்ம பேசிருக்கோம். இல்ல அது வேற. இந்த மாதிரி தகவலுக்கு எல்லாம் நான் என்ன கேக்குறேன்னா, நான் இப்ப என்னன்னா இது பிரிச்சு பாக்குறீங்க. அடுத்த கட்ட போராட்டம் என்னன்னு கேட்டா ஆமியுடைய கடிதம் வருது. வந்தா எனக்கு என்னன்னா அவர் ஒரு கான்பிடென்டான ஆள். அவர் எனக்கு தெரியும். அவர் அதாவது ஒரு விஷயத்த வந்து சும்மா சொல்ல மாட்டாரு. ஒரு சும்மா அது மாதிரியான ஒரு ஆள் கிடையாது. என்ன வந்தாலும் சரிந்துக்கிட்டு போட்டு ஒரு டைப்பான ஒரு ஆள் வைங்களேன். அப்ப ஈர்மானிலாம் அவர்கிட்ட உறுதிப்பாடு ஒரு ஏத்துனது மற்ற உறுதிப்பாடுலாம் பார்த்தோம். இந்த விளைவுலாம் யோசிக்காத ஒரு ஆள். இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த ஆமியுடைய கடிதம் வந்திருக்கிற நேரத்துல இது மாதிரி மேட்டர் எப்படி கொண்டு போனாங்கன்னு சொன்னா அங்கங்க கூட்டத்துக்கு நம்ம அனுப்புறீங்க, இந்த நேரத்தில் நீங்க அனுப்பிவிட்டீங்கன்னா அவன் நோட்டீஸ் போட்டான்னா இப்ப ஜமாத்து என்ன ஆன்சர் பண்ணும்? நீ என்னதான் சொல்லி சும்மா விட்டுட்டாலும் அவன் நோட்டீஸ் போடுவது என்று நடந்து விட்டால் அது எல்லாருக்கும் போயிடுச்சுன்னு சொன்னா அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களே ஒரு பாதி பேருக்கு என்னவாகும், அவர் மேல பாதி பேருக்கு தப்பு என்ன வரும், ஜமாத்து மேல பாதி பேருக்கு தப்பு என்ன வரும், எல்லா பேரும் திட்டு போயிருவோம் போட்டு மறைச்சிருக்கிறாங்க. எல்லாம் நான் ஒரு பொருத்தம் பதில் இல்லாத நிர்வாகம் ரெண்டையும் தான் சாடுறாரு. அவரு பழைய நிர்வாகத்தையும் சாடுறாரு, புதிய நிர்வாகத்தையும் சாடுறாரு, எல்லாம் கூட்டுக்கலைஞரா இருக்கிறாங்கன்னு வருமேன்றதுனால நான் என்ன பண்றேன்னா இப்போதைக்கு இப்போ அனுப்பி விடுவதனால மீட்டிங் அனுப்புறதுனால நன்மையினால நீங்க செய்ய இன்னும் அதிகமான ஒரு கேவலத்தை உண்டாக்கி விட்டுறது வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன செய்யுங்கன்னா இது ஒரு மேட்டரா இருக்குது, இதுவும் கேள்வியா வந்திருக்கு. இது இந்த வின் டிவி மேட்டரும் அதுவும் கேள்வியா வந்திருக்கு. நான் தான் அதுக்கு கடிதம் எழுதி என்ன செய்யறேன்னு கேட்டா அவங்கள்ட்ட சொல்றேன், இது வந்து பிரச்சனையாச்சுன்னா ஜமாத் கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டோம், மறுபடியும் ஒரு இது வந்து நம்மளை தாங்க இயலாது. ஹிக்மத்தா வந்து என்ன செஞ்சுருங்க, இந்த விஷயத்த பேசி இதன் அடிப்படையில நீங்க கொஞ்ச நாளைக்கு அதை போடுற வரைக்கும் சொல்லிட்டா மக்கள் இப்படி இது பண்ணிடுவாங்க. நாளடைவில் அது மாறினா ஒன்றும் தெரியாது. மக்களுக்கு ஆன்சர் சொல்றதுங்கிற ஒரு நிலை ஜமாத்துக்கு இல்லாட்டி என்ன செஞ்சிடலாம்.